பள்ளிக்கூட வேன் போய்கிட்டு இருக்கு, உள்ள பள்ளிக்கூட குழந்தைகள் இருக்காங்கன்னு தெரியும். 3 பேரும் போதையை போட்டு வந்து மட்டையாயிட்டு அங்க இருக்கிற குழந்தைங்க மேல வன்முறையை ஏவறான், அடிக்கிறதுக்கு முயற்சி பண்றான், பயமுறுத்துறான், குழந்தைங்கள்லாம் பயப்படுது, அலறுது. அப்புறம் என்ன பண்றீங்க நீங்க? அவனை கூட்டு வந்து கையை உடைச்சு வீடியோ போட வைக்கிறீங்க. நான் என்ன கேட்கிறேன், அவனை கையை உடைச்சு வீடியோ போட வைக்கிறதா அவனுடைய சாதனையா? அதான் நீ பண்ற வேலையா? அதுக்கான ரூட் என்ன? வேர்ல வெந்நீரை ஊத்த சொன்னா கிளையில இலையில வெந்நீர் ஊத்திக்கிட்டு இருக்க. கொள்கை தான் வந்து ரொம்ப பலமா இருக்குன்னு சொல்றாங்க. கொள்கை பலமா இருந்துச்சுன்னா உதயநிதி எப்படி டெபுட்டி செய்யணும்? உங்க தத்துவம் உண்மையிலேயே நீங்க வந்து அதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறீங்க, நீங்க சரியா வேலை பார்த்துருந்தீங்கன்னா இன்னைக்கு விஜய் பிரண்ட் எத்தனை பேர் போவானா? திமுகவோட ப்ளீடே, ரத்தம், டிஎன்ஏ அதுதான். அசிங்கமா பேசுறோம், பேச விட்டு அழகு பார்க்கறது, கெட்ட வார்த்தையில பேசுறது, கொச்சையா பேசுறது, டபுள் மீனிங்ல பேசுறது, இதெல்லாம் அவன் ரசிக்கிறான். இப்போ உங்களுடன் ஸ்டாலின் திரும்ப பேசினா உங்களுக்கு கோவம் வருமா வராதா? என்னங்க அதான் சொல்லிட்டீங்களேங்க. அப்ப இருங்க, அடுத்த ஒன்று இருக்கு, புதுமை பெண் திட்டம் இருங்க, அதுக்கு அடுத்து தமிழ் புதல்வன் ஒன்று இருக்கு, இருங்க அடுத்து இன்னொன்று இருக்கு, அன்பு சோலை ஒன்று இருக்கு. எல்லாம் உருவாக்க வேண்டியதுதான். சும்மா தானங்க பேர் தான் வைப்போம், சோறுலாம் வைக்க மாட்டோம். பெரியார் சொன்ன, பேரறிஞர் அண்ணா பெருந்தகை சொன்ன பாட்டாளி வர்க்க திராவிடத்தை கைவிட்டு விட்டு முதலாளித்துவ திராவிடத்தை கையெடுத்து செய்து கொண்டிருக்கக்கூடிய திமுகவுக்கு, இன்றைய திமுகவுக்கு பாட்டாளி மக்களை பத்தி கவலை கிடையாது. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008800. ரகரம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நேர்காணல்ல நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க ஊடகவியலாளர் அருள்மொழிவர்மன் அவர்கள். வணக்கம். வணக்கம்மா. அதாவது நடப்பு அரசியல் அப்படிங்கிறது, அதுவும் எலெக்ஷனை ஒட்டி வந்து பரபரப்பா போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஸோ மாறி மாறி ஆளும் தரப்பு, எதிர்கட்சி தரப்பெல்லாம் மாறி மாறி குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க. அதுலேயும் குறிப்பா பார்த்தோம்னா இந்த எஸ்ஐஆர் விவகாரத்துல, அதாவது திமுக தரப்புல என்ன சொல்லப்படுதுன்னா, சிறுபான்மையினரோட வாக்குகளை எல்லாம் பறிச்சிருவாங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. எதிர்கட்சி தலைவர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதாவது திமுக வந்து பயப்படுது, இன்னொன்று வந்து அதாவது கள்ள ஓட்டு போட முடியாது அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து அதை எதிர்க்கிறாங்க அப்படின்னு ஒரு வாதத்தை முன்வைக்கிறாங்க. ஸோ எஸ்ஐஆர் அப்படிங்கிறதுல என்ன போயிட்டு இருக்கு? பொதுவாக என்னோட கருத்தை கேட்டிங்கன்னா, எஸ்ஐஆர் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் தமிழ்நாட்டுக்குள்ள இதை பண்ணுறதுல உடன்பாடு இல்லை. இது வந்து ஏதோ ஒரு வகையில் 2 விதத்தில் எடுத்துப்போம். இப்போ திமுக சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு ஒன்றா இருக்குது, அதிமுக குற்றச்சாட்டு ஒன்றா இருக்குது. அவங்க 2 பேரும் நம்ம விட்டுருவோம். பொதுவாக யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா 2-3 மாத காலகட்டங்களுக்கு உள்ளாரையே இதை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அவசரமான ஒரு முடிவு எடுத்தது. ஏற்கனவே பீகாரில் நடைபெற்ற சம்பவங்களால் நமக்கு பார்க்கும்போது இயல்பாக இயற்கையாக ஒரு அச்சம் எழத்தான் செய்யும். இப்போ நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சீமானவர்கள் சொல்கிறாங்க, 60 லட்சம் பேர் பீகாருக்காரங்க வெளியேறி இருக்கிறாங்கன்னா எல்லாரும் எங்கே இருக்கிறான்? இங்கே தான் இருக்கிறான். இங்கே நீ வட இந்தியாக்காரனுக்கு பூரா ஓட்டர் ஐடி கொடுத்து இங்கே ஓட்டு போட்டு வச்சோன்னா அவன் பிஜேபி தான் ஓட்டை குத்துவான். இப்போ பிஜேபி மறைமுகமாக இதை வேலையை பார்க்குது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. இப்போ திமுக அந்த குற்றச்சாட்டை வைக்கிறாங்க, தமிழ்நாட்டினுடைய பெரும்பான்மை கட்சி அதை வைக்கிறாங்க. அதிமுக கூட்டணியில் இருக்கிறாங்க. இன்னொன்று அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவை நம்ம பேசுவோம். எஸ்ஐஆருங்கிறது ஒரு ரெகுலரான ஒரு ப்ராசஸ். ஓகேவா? இதுக்கு முன்னாடி எடுத்துருக்கிறாங்க, தமிழ்நாட்டில் எடுத்துருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி பல பேரை நீக்கி இருக்கிறாங்க, சேர்த்துருக்கிறாங்க, நடந்திருக்கு. இப்போ நான் யாருக்கு நான் அறிவுரை சொல்லுவேன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா இன்னைக்கு ஆரம்பிச்சிட்டான். நான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இதை வரக்கூடாதுன்னு நான் தான் பேசினேன். இதை வந்துடவே கூடாது, இதை செய்யவே கூடாது, அனுமதி கூடாதுன்னு பேச உள்ளே வந்துட்டான். இப்போ நம்ம யாருக்கு அறிவுரை சொல்லலாம்னா, மக்களுக்கு அறிவுரை சொல்லலாம். மக்கள் ரொம்ப உஷாராக இருக்கணும், ரொம்ப தெளிவாக இருக்கணும். உங்கள் ஊரில் உங்கள் ஓட்டு இருக்குதா உறுதிப்படுத்திக்கங்க, கொடுக்குற படிவத்தை சரியாக ஃபில் பண்ணி கொடுங்க. அப்படி ஓட்டு இல்லைன்னு சொல்கிறானா, லோக்கலில் அதிமுக கார் உங்கள் நண்பராக இருக்கிறாரா, இல்லை அவங்களுக்கு தான் ஓட்டு போட விரும்புகிறீங்களா, லோக்கலில் வடசில் ஃபோன் பண்ணி பேசு. ஆனால் வணக்கம், உங்களுக்கு தான் ஓட்டு போடலான்னு இருக்கேன், நம்ம ஆளு தானே, நாங்கள் நம்ம கட்சி தானே எப்பயுமே ரெகுலராக ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்கோம், ஏன்னா ஓட்டரில் பேர் இல்லையா, உடனே பார்க்குறமான்னு பார்ப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அவரோட ஓட்டு முக்கியம். அப்போ நாம இந்த நேரத்துல என்னால சொல்ல முடியுதுன்னா மக்களுக்கு தான் சொல்ல முடியும். மக்கள் ரொம்ப கவனமா இல்ல, எதிர்கட்சி தலைவர் சொல்ற மாதிரி அது கள்ள ஓட்டு போடுறதுக்கு கூட வழிவகுக்காதா எஸ்ஐஆர்? இல்ல, அதான் சொல்றேனே, எஸ்ஐஆர் உடைய ரெகுலரான ப்ராசஸ் சரியா நீங்க பண்ணீங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாதுமா, பிரச்சனை கிடையாது. எஸ்ஐஆர் அடிப்படையில் பிரச்சனை இல்லாத ஒரு விஷயம் தான். கத்தி இங்க பிரச்சனை கிடையாது, கத்தி யார் கையில இருக்குங்கிறது தான் பிரச்சனை. நீ வெங்காயத்தையும் வெட்டலாம், விரலையும் வெட்டலாம், நீ விரலை வெட்ட வரையான்னு பயமா இருக்குங்கிறத நம்ம சொல்றது. வெங்காயத்தை தான் வெட்ட போறோம்னா பிரச்சனை இல்லை, சமைச்சு போட்டு சாப்பிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் நீ என்ன வெட்ட போறோன்னு தெரியலையே, அதான் எங்க பிரச்சனை. அப்போ நாம என்ன பண்ணலாம்னா, 2 கட்சிகளுமே அவரவருடைய குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. திமுக என்ன சொல்லுதுன்னா, இது என்னை ஒழிக்க தான் நீ கொண்டு வந்தங்கிறான். ஆனால் அது பல மாநிலங்களில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, யாரையும் ஒழிக்கலை. ஆனால் பிஜேபியோட தகுதித்தமாக நம்ம புறக்கணிக்க முடியாது. பட் தமிழ்நாட்டுக்குள்ள அதை பண்ண முடியாதுங்கிறது என்னுடைய நிலைப்பாடு. நான் நினைக்கிறேன்னா, தமிழ்நாட்டுக்குள்ள பண்ணக்கூடிய அளவுக்கு மக்கள் விட்டுற மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன்.
அந்த அளவுக்கு கொஞ்சம் மக்கள் சிந்திக்கிற மக்கள் அங்கே இருக்காங்க நான் நம்புறேன். அப்போ இன்னொரு விஷயம் இருக்கும், போலி வாக்காளர்களை நீக்க முடியும். அதில் அது உண்மைதான், அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. பட் அதுக்காக தான் திமுக பயப்படுதான்னு கேட்டிங்கன்னா என்னால் அது உறுதியாக சொல்ல முடியாது. என்னுடைய கருத்துங்கிறது அதுதான். ஸோ எடப்பாடி பழனிசாமியின் கருத்தோ ஸ்டாலின் கருத்தோ கட்சி சார்ந்த கருத்து. என் கருத்து அப்படிங்கிறது மக்கள்கிட்ட போய் நம்ம வந்து பரப்புரையை மேற்கொள்ளணும். மக்கள் ரொம்ப கவனமாக இருங்க. ஊருக்கு போனீங்களா, நீங்கள் இங்கே வேலை பார்க்கலாம், சென்னையில் வேலை பார்க்கலாம், ஊரில் அவங்க ஓட்டிருக்கோம், ஓட்டிருக்கான்னு செக் பண்ணு. பெரியமாக்கு சின்னத்தாக்கு ஃபோன் பண்ணி கேளு, கரெக்டாக ஃபார்மை ஃபில்அப் பண்ணி கொடுக்குறாங்களான்னு கேட்டுக்க. அப்படி பண்ணி உங்கள் ஓட்டை உறுதிப்படுத்திக்கங்க. ஏன்னா எல்லாம் நம்ம கேட்குறோம், ஓட்டு வேணும், ஓட்டுலாம் வேணுங்கிறோம். ஓட்டர்ஸ் டே அன்றைக்கி பாருங்கள், 50% வாக்குப்பதிவு, 60%, 40 பேர் தூங்கிக்கிட்டு இருக்காங்க வீட்டில். அப்படியே எகிருவானுங்க, ஐயோ ஓட்டு ஓட்டுன்னு. ஒரு பையன் ஓட்டு போட வரமாட்டான். அப்போ அந்த உணர்வு முதல்ல வளர்த்துக்கணும். எஸ்ஐஆர் பொறுத்த வரைக்கும் இதுதான் என் நிலைப்பாடு. தமிழகத்துல வந்து சட்டம் ஒழுங்கு அப்படிங்கிறது தொடர்ச்சியாக டே டு டே நியூஸ் பார்த்துக்கிட்டே வரோம். அடுத்தடுத்து வந்து இப்போ கோவையை தொடர்ந்து அடுத்து மயிலாடுதுறையில வந்து போதையில வந்து கல்வீச்சு அதெல்லாம் பார்த்தோம். ஸோ இது ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவா ரொம்ப சிவியரா இந்த விஷயம் போயிட்டு இருக்கான். திருச்சியில் இப்போ நம்ம பேசிக்கிட்ட நேரத்தில் திருச்சியில் பீமா நகர் அப்படின்னு ஒரு இடத்துல வீடு பூந்து ஒரு தனியார் நிறுவனம் ஐடி ஊழியர் வெட்டி படுகொலை பண்ணியிருக்கான். வீடு பூந்து ஒரு முக்கியமான பிளேஸ் ஆக்சுவலி. அது பார்த்தீங்கன்னா பள்ளிக்கூடம் எல்லாம் இருக்கிற ஒரு மெயினான ஒரு ஏரியா. இப்போ நீங்கள் சொன்ன மயிலாடுதுறை சம்பவம், பள்ளிக்கூட வேன் போய்கிட்டு இருக்கு, உள்ள பள்ளிக்கூட குழந்தைகள் இருக்காங்கன்னு தெரியும். 3 பேர் போதையை போட்டு வந்து மட்டையாயிட்டு அங்கே இருக்கிற குழந்தைங்க மேலே வன்முறையை ஏவறான், அடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறான், பயமுறுத்துறான். குழந்தைங்கள்லாம் பயப்படுது, அலறுது. அப்புறம் என்ன பண்ணுறீங்க நீங்கள்? அவனை கூட்டு வந்து கையை உடச்சி வீடியோ போட வைக்கிறீங்க. நான் என்ன கேட்குறேன், அவனை கையை உடச்சி வீடியோ போட வைக்கிறது தான் அவனுடைய சாதனையா? அதான் நீ பண்ணுற வேலையா? அதுக்கான ரூட் என்ன? வேரில் வெந்நீரை ஊற்ற சொன்னால் இலையில வெந்நீர் ஊற்றிக்கிட்டு இருக்க. அவன் கையை உடச்சி வீடியோ போட்டு விட்டோன்னா நடக்காத, நாளைக்கு ஒன்றும் பண்ண மாட்டானா? திருட்டு பயலுக, போதைக்கு அடிமையானவன், டாஸ்மாகில் போய் மது குடிக்கிறவன் காலங்காத்தால் அதை அடக்கிறதுக்கு தடுப்பதற்கு ஒரு துப்பு இல்லை அரசாங்கத்துக்கு, தலைமைக்கு. அதை பண்ணுறதை விட்டுவிட்டு அவன் கையை உடச்சி வீடியோ போட்டு விட்டா சூப்பராயிருமா? காவல்துறை உண்மையிலே எதற்கு செயல்படணும்னா குற்றங்களை தடுக்கணும், வருமுன்னர் காக்கணும். அவன் தான் அறிவாளி, அவன் தான் புத்திசாலி, அவன் தான் மக்களுக்கு தேவையானவன், அவன் தான் தலைவனாக இருக்க முடியும். நீ வந்த பின்னர் எல்லாத்தையும் நான் இதை பண்ணிட்டேன், அதை பண்ணிட்டேன், கையை உடச்சிட்டேன், காலை உடச்சிட்டேன் பேசினா சூப்பராகிடுமா? என்கவுண்டர் அதிகமாக பண்ணுறதுனால குற்றங்கள் குறையும் என்ற நம்புபவன் முட்டாள். முட்டாள். 6 மணி கூட ஆகல சாயங்காலத்தில் ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவரை 6 பேரும் சுற்றி நின்று கொலை பண்ணுறான் தமிழ்நாட்டுக்குள்ள. அடுத்தடுத்த இடங்கள்ல ஓட மதுரையில் ஒருத்தனை வெட்டி கொலை பண்ணுறான், பிடிஆர் வீட்டு வாசலில். ஒவ்வொருத்தரும் நடந்துக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி நம்ம பார்க்குறோம், வீடு பூந்து ஒருத்தனை கொலை பண்ணியிருக்கான், ஆணவ படுகொலை நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ நம்ம யோசிக்க வேண்டியது என்னன்னா, வன்முறை சம்பவங்களும் பெண்களுக்கு எதிரான வன்முறை சம்பவங்களும் பெண் குழந்தைகளுக்கு வன்முறை சம்பவம் நடக்குதுன்னா அது ஒரு ஆபத்தான அறிகுறி. போதை பெருகிட்டே வருதுன்னு அர்த்தம். டாஸ்மாக் மதுபான கடைகளுக்கு அதிகமாக வந்து இவன் கன்சியூம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். நீ மார்தட்டி பேசிக்கிட்டு இருக்காங்க, பெண்களின் மார்லேருந்து தாலி எடுத்துட்டு போய்கிட்டு இருக்கான். போன தீபாவளிக்கு 450 கோடிங்க, இந்த தீபாவளி 750 கோடிங்க, ஆகான்னு பாராட்டுற, கைதட்டுக்கு சந்தோஷப்படுறவங்களுக்கெல்லாம் வெக்கமா இல்லை? நான் கேட்குறேன். குடிச்சு செத்து போய்கிட்டு இருக்கான், குடிச்சு அவன் தண்ணிலை மறக்கிறான், சுயமரியாதை எழுந்து ரோட்ல சாக்கடைக்கு பக்கத்துல லுங்கிய ஒத்துட்டு படுத்துக்கிட்டு இருக்கான். தமிழ் சமூகம் சீரழிந்து சின்ன பின்னமா நடக்குது. பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பையன் போதையை போட்டு உள்ள போறான்றாங்க, ஆசிரியரை குத்தி கொலை பண்றான்றாங்க, எதிர்த்து பேசுறான். அவன் ஒரு சுயநினைவுல இல்ல. தடுப்பு நடவடிக்கைகள் எடுத்துட்டு இருக்கோம். என்ன எடுத்தீங்க நீங்க? நான் போதையை ஒழிப்பு எப்படி உறுதிமொழி ஏற்போம்னு 2-3 தடவை வீடியோவில் பேசியிருந்தார், அவ்வளோதான் துணை முதலமைச்சர். அப்புறம் வேற என்ன பண்ணீங்க? எவ்வளவோ விஷயங்களுக்கு எவ்வளவோ பேர் வச்சு வந்து பண்றீங்களே, கல்வி திருவிழாலாம் கொண்டாடுறீங்களே. போதை ஒழிப்பு அதுக்கு ஒரு மாநாட்டை போடு, விசிகா போட்டவர் ஒரு மாநாட்டை போடு பார்ப்போம். போட மாட்டேன். ஏன்னா அவங்கள்ட்ட இருந்து வரக்கூடிய அந்த பணம், அந்த டாஸ்மாக்கு, அந்த சாராய நடத்தக்கூடிய சாராய ஆலய அதிபர்கள்லாம் இந்த ஆளுங்கட்சி ஆண்ட கட்சியில் இருக்கான். உனக்கு பயம் பண்ணுறதுக்கு. அப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்த பிறகு கையை உடைச்சி, காலை உடைச்சி, வாயை உடைச்சி நீ வீடியோ போடுறியே, இதை சாதாரண வேற சொல்லிக்கிற. உடனடியாக தீர்த்துட்டாரு பார்த்தீங்களா? இது இல்லவா தீர்வு? இது வரல தீர்வு. முதல்ல தீர்வு என்பது வேரில் வெந்நீரை ஊற்றி அதை முதல்ல அழிக்கணும். டாஸ்மாக் கடையை மூடுறதுக்கு உங்களுக்கு மனசு வருமா வராதா? ஏன் வரல உங்களுக்கு?
ஒவ்வொரு எங்கெங்க ஏரியாவில் எவன் கஞ்சா விற்கிறான், எவன் மெத்து விற்கிறான், எவன் கொக்கைன் விற்கிறான் லோக்கல் இருக்கிற காவல்துறை அதிகாரிகளுக்கு தெரியவே தெரியாதா? அப்படி நீங்க தான் ஸ்காட்லாந்து யாரோட அந்த பெரிய அதிகாரிகளாச்சும் உங்களுக்கு தெரியாதா? இப்போ தெரியும். அப்போ என்னன்னா குற்றங்கள் நடக்கிற வரைக்கும் நீங்க வேடிக்கை பார்க்குறீங்க, கை கட்டி வேடிக்கை பார்க்குறீங்க. குற்றங்கள் நடந்த பிறகு அதை நான் உடனே தடுத்துட்டேன் பார்த்தீங்கன்னா ஒருத்தனை கையை உடைச்சு சரி அவனை நான் சப்போர்ட் பண்ணலை, அவன் ஒரு திருட்டு பைய பொறுக்கி ரவுடி, ஒரு போதைக்கு அடிமையாக இருக்கிறான், ஒரு அபிச்சுவல் அஃபண்டராக கூட அவன் இருக்கலாம் தெரியாது, அவனை பிடிச்சி நீங்கள் உள்ளே போட்டு கை காலை உடைச்சிட்டீங்க. சாதாரணமாக அப்பாவி ஒருத்தனை வந்து பல்ல போடுறான பல்வீர் சிங், அவர் என்ன பண்ணீங்க? அப்போ அதிகாரத்தில் இருக்கிறவனுக்கு ஒரு பார்வை, நான் இவனை ஆதரிக்கல, ஒரு குற்றவாளி தான், அவன் கையை ஓடி கொடுக்க அனுமதி கொடுத்தான்னு கேட்குறேன். அவன் கை நீ எப்படியா உடைப்ப? கெட்ட பாத்ரூம் வலிக்கு வந்துட்டான்ற அந்த காவல்துறை பாத்ரூம்ல அந்த காவல்துறை அதிகாரிகள் இவ்வளவு வருஷமா போய்கிட்டு இருப்பான், ஒருத்தர் வலிக்கு வந்துருக்காதா? அதாவது ரெக்கார்டு காட்டுங்க பார்ப்போம். நான் கேட்கறது புரியுதா? அந்த காவல்துறை பாத்ரூம்ல அந்த காவல்துறை அதிகாரிகள் தொடர்ச்சியாக பயன்படுத்திக்கிட்டு இருப்பாங்களே, அவங்க அங்கே தான் ஒன்றுக்கு போவாங்க, அங்கே தான் 2 பாத்ரூம் போவாங்க. அவங்க யாரும் வலிக்கு வந்துருக்காங்களா அது வரைக்கும்? ஏன் அவங்க வலிக்கு வந்தா ரெக்கார்டே இல்லை? இப்போ யாரை ஏமாத்துற நீ? உன்னையுமே நீ ஏமாத்திக்கிட்டு இருக்க. இது ஏன் இப்படி உன்னையும் நீ ஏமாத்திக்கிற அப்படின்னா இதுதான் தீர்வுன்னு நீ நம்புற. என்கவுண்டர் பண்ணா பயம் வரும், என்கவுண்டர் பண்ணா கைய கால உடைச்சோம்னா யாரும் பண்ண நினைக்கிற அது அல்ல தீர்வு. அது அல்லமா தீர்வு. சமூகத்துல செயற்படுத்தோட சீர்திருத்தத்தை நீ தனிமனிதனை நோக்கி பண்ணா போதும்னு நினைக்கிறீங்க, அது அல்ல பிரச்சனை. அது இங்க கிடையாது. அப்ப நீங்க ரூட் லெவல்ல இருக்கக்கூடிய பிரச்சனை பத்தி, கள்ளச்சாராயத்தால செத்து போன 67 பேர் இந்த ஆட்சியுடைய கரும்புள்ளி. 75ஆவது ஆண்டு பவள விழாவை கொண்டாடிட்டு இருக்கீங்க. இந்த பவள விழாவில் தான் கள்ளச்சாராயத்தோடு செத்து போன 65 பேர். அதுவும் உங்களுடைய பவள விழாவில் நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டிய சாதனையுடைய ஒரு பகுதி தான். அந்த கள்ளச்சாரத்தில் செத்தவனுக்கான ரூட் என்ன? கள்ளச்சாராயமா? போதை. உண்மையை டாஸ்மாக் போதை. டாஸ்மாக்ல நான் அவ்வளவு காசை கொடுத்து வாங்க முடியல. அப்ப என்ன பண்றான்? லூஸ்ல எவனாவது பாக்கெட் சாராயம் வைக்கிறானா வாங்கி குடிக்கிறான். அப்ப வேற எது? கள்ளச்சாராயம் விற்பவன் அல்ல, டாஸ்மாக் கடை. அதான் சூர்யா அருமையா ஒரு கட்டுரை எழுதினாரு, ஒரு கடிதம் எழுதினாரு. அப்புறமா சூர்யாவை ஆளக்காணும், அது வேற விஷயம். ஆனா சூர்யா என்ன சொன்னாரு? டாஸ்மாக் கடையை மூடுங்கன்னு தான் சொன்னார். நினைச்சு பாருங்கம்மா, 65 பேருமா, ஒருத்தர் 2 பேர்ல 65 பேர் கொத்து 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 கொத்தா செத்து போனான் கள்ளக்குறிச்சியில. அப்பயும் உங்களுக்கு புத்தி வரல. அதுல திருந்தாத நீங்க என்னைக்கு திருந்த போறது கிடையாது. ஏன்னா இந்த கையை உடைச்சு வீடியோ போட்டது எல்லாரும் வந்து சிலாகச்சி பேசுறான்ல, அடடா சூப்பரான நடவடிக்கை அப்படின்னு. அதுல ஒருத்தனாவது டாஸ்மாக் கடையை மூடுன்னு சொல்றானா? அப்புறம் சொல்ல மாட்டான். ஏன்னா அவனை குடியார பையன். அவன்லாம் 24 மணி நேரம் குடிச்சுக்கிட்டு போதையில வீட்டுக்குள்ள சொஃபஸ்டிகேட்டடா ட்வீட் போட்டுக்கிட்டு இருப்பான், யூடியூப் சேனல் நடத்திக்கிட்டு குடிச்சுக்கிட்டு இதெல்லாம் பண்ணுவான். ஏன்னா அரசாங்கம் ஆளுங்கட்சியுடைய ஆதரவு அவனுக்கு இருக்குது, அதனால அவன் பண்றான். குடியை ஒழிக்கணுங்க, போதையை ஒழிக்கணுங்க, டாஸ்மாக் கடையை மூடுங்க நம்ம சொன்னா நம்ம எதிரியா பார்ப்பான். ஐயோ இவன் தான் நமக்கு சரக்கு கிடைக்காத பொருள் நினைப்பான். இப்போ பிரச்சனை என்னன்னா, அந்த தனி மனிதன் 3 பேர் பிரச்சனை இல்லை, அவனை பிடிச்சி ஜெயிலில் போடு, அவனை சட்டத்தில் தண்டனை வாங்கி கொடு, அதை பற்றி தப்பே கிடையாது. ஆனால் அவன் கையை உடைக்கிற அதிகாரம் அவனுக்கு கிடையாதுன்ற. அவன் கை நீங்கள் எப்படிங்க உடைப்பீங்க? அப்போ நாளைக்கு ஒரு தப்பு பண்ண அண்ணன் குத்தி போட்டுருவா? என்னை எவ்வளோ தூக்கி போடாத, எனக்கு ஒருத்தர புடியில நான் குத்தி போட்டேன்னு நான் சொல்லுவேன், அவ்வளோதானே. அப்போ இங்கே நடக்கிற தவறுகளுக்கு உண்மையான காரணம் எதுவோ அதை நோக்கி நீங்க பயணம் பண்ணணும். அதை நோக்கி பயணம் பண்ண இங்க தலைமை இல்லை. இவ்வளவு கேட்கறேன், இவ்வளவு சொல்றேன்னு. தமிழ்நாடு எவ்வளவு பெரிய ஒரு ஸ்டேட்டு. இந்த ஸ்டேட்டுக்கு ஏன் இன்னும் பெர்மனண்டா ஒரு டிஜிபி இல்லை? சங்கர் ஜிவால் போயிட்டாரு, ஏன் பொறுப்பு டிஜிபி போட்டு வச்சிருக்கீங்க? ஏன் எதனால அது போட மாட்டேங்கிற 2 விஷயம் தான். ஒன்று, அந்த யூபிஎஸ்சி கொடுத்த அந்த நாமினேஷன்ஸில் அந்த க்ரைட்டீரியாவில் இருக்கிற ஒரு ஆள் ஸ்ட்ரிக்டான ஆஃபீஸராக இருப்பா போல தெரியுது. அவர் வந்தாருன்னா 6 மாதம் நம்மளை ஏதாவது டப்பா டான்ஸ் ஆகிடுமோ, ஐயோ அவர் வேணான்னு சொல்லி பொறுப்பிடிச்சு போட்டிருக்கலாம். ஒன்று. அல்லது எதிராக செயல்படுவோம். ஒன்று சொல்ற, அப்படி பண்ண முடியாது, அப்படி பண்ணாருன்னா அதிசயம், அப்போ இவங்க பயப்படுறாங்கன்னு அர்த்தம். 2வது, முடிவெடுக்கிற அதிகாரம் முதலமைச்சர்கிட்ட இல்லை. இதான் நான் சொல்லுவேன். யார்கிட்ட இருக்கு? முதலமைச்சர்கிட்ட இல்லை, அவ்வளோதான் சொல்ல முடியாது. யார்கிட்ட எனக்கு தெரியாது. ஏன்னா நடவடிக்கை எடுக்க வேண்டிய முதலமைச்சர், முடிவெடுக்க வேண்டிய முதலமைச்சர் ஏன் முடிவெடுக்காம இருக்கிறாருங்க? சாலிட் ரீசனே கிடையாது. யூபிஎஸ்சி கேட்டுக்கிட்டு இருக்கு, மத்திய அரசாங்கம் கேட்டுக்கிட்டு இருக்கு, எதிர்க்கட்சி எடப்பாடி பழனிசாமி கேட்கிறாரு, அன்புமணி கேட்கிறாரு, அண்ணாமலை கேட்கிறாரு, நயினார் கேட்கிறாரு. பதில் சொல்லுங்க. ஏன் அவங்க சாலிட் ரீசன் இல்லை? இது வரைக்கும் அப்படி நடந்ததே கிடையாது தமிழ்நாட்டில். ஒன்று சொல்றேன் கேட்டுக்குங்க, இவங்க பண்ணாம இருந்தாங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போச்சுன்னா கண்டிப்பா சொல்றேன், தமிழ்நாடு மிகப்பெரிய தலைகுனிவை சந்திக்கும். சீஃப் செக்ரட்டரி கூட நிற்க வைப்பாங்க, கை கட்டி குண்டுக்குள்ள ஏறுப்பா சொல்லுப்பா என்ன பிரச்சனை கேட்பாங்க.
நாளைக்கு சிஎம் சொல்ல முடியாதுங்க. தமிழ்நாட்டினுடைய ரெப்ரசன்டேட்டிவ் யாருங்க நமக்கு? அதிகாரிகள் மத்தியில் சீஃப் செக்ரட்டரி தலைமைச் செயலாளர் தான். அவர் போய் நிற்பார் சுப்ரீம் கோர்ட்டில் போயிட்டு. அந்த அசிங்கம் நமக்கு தேவையா? ஏற்கனவே பல இடத்துல அடி வாங்கிட்டு இருக்கீங்க. சிபிஐக்கு கொடுத்தா சிபிஐ வேணான்னு போறீங்க, அவன் மண்டல விட்டு சிபிஐ கொடுப்போம் போ அப்படின்றாங்க. இல்ல இவ்வளோ இருந்தாலும் டிஎம்கே 75 அப்படின்னு ஒரு விழா எடுத்து கொண்டாடுறாங்க. அதுல வந்து நிறைய பெருமைகள், அதாவது திமுக மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் வைஸ் வந்து பேஸ் கட்சி வந்து இல்லை அப்படின்னு சொல்றாங்க. துணை முதலமைச்சர் தொடர்ச்சியாக பேசும்போதுமே கூட இது வந்து கொள்கை சார்ந்த கட்சி, பிஜேபி ஒரு பக்கம் வந்து அதிமுகங்கிற போர்வையை போத்திக்கிட்டு வர பாக்குது அப்படின்னு சொல்றாங்க. சோ இப்படி இருக்கும்போது அப்போ அது ரொம்ப பலம் வாய்ந்த கட்சியாக தானே இருக்கு. இல்ல அதுல டெபுட்டி சிஎம் வந்து ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. திராவிட இயக்கத்தின் வருகைக்கு பிறகுதான் பகுத்தறிவு, சீர்திருத்தம் ஆகியவை கலை இலக்கியங்களில் தோன்றின. சமஸ்கிருத சொற்களுக்கு பதிலாக தமிழ் சொற்களை உருவாக்கின அப்படின்னு சொல்றாரு. அதை பத்தி திரு இடுமானம் கார்த்திக் நாம் தமிழ் ஒரு பதிவு போட்டிருக்காரு. சுயமரியாதை கருத்துக்கள் புதியன அல்ல என்பதோடு நான் பிறப்பதற்கு முன்னதாகவே பல அறிஞர்களால் வெளியிடப்பட்ட பழங்கருத்துக்கள் தான். என் பகுத்தறிவு பரப்புரைக்கும் சீர்திருத்த கருத்துக்களுக்கும் முன்னோடியாக இருந்தவர்கள் அயோத்திதாசரும் தங்கவேல் அப்பாத்துரையாரும். பெரியார் ஈவே ராமசாமி. நூல் ஆதாரம் பெரியோர்களே தாய்மார்களே. உதயநிதி சொல்றாரு, நாங்க வந்த பிறகுதாங்க நீங்க ஜட்டி போட்டீங்க, நாங்க வந்த பிறகுதாங்க நீங்க பேண்ட் போட்டீங்க, நாங்க வந்த பிறகுதாங்க நீங்க. பெரியார் சொல்றாரு, எனக்கு கற்றுக் கொடுத்தது அயோத்திதாச பண்ணிதார் அப்பாத்துறையாருன்றாரு. இப்ப யார் சொல்றதை நானா ஐயா பெரியார் சொல்றதை நம்புறதா அல்ல சின்னவர் சொல்றதை நம்புறதா? பிரச்சனை என்னன்னா திமுக 75 பேசுறதுக்கு அவங்கள்ட்ட கோட்பாடு இல்லை, தத்துவத்தை இழந்து நிற்கிறாங்க, தடுமாறிக்கிட்டு இருக்காங்க. கொள்கை தான் வந்து ரொம்ப பலமா இருக்குன்னு சொல்றாங்க. கொள்கை பலமா இருந்துச்சுன்னா உதயநிதி எப்படி டெபுட்டி சிஎம்? நான் கேட்கறது உங்களுக்கு புரியுது இல்லை? பிஜேபியின் கொள்கை என்னன்னு அவங்க சொல்றாங்க. இல்லை பிஜேபி கொள்கை என்ன? சனாதனம், ஆர்எஸ்எஸ் சனாதனம், அதன் வழியாக வந்த இந்துத்துவ கருத்துக்கள், அது ஒரு பார்ட்டியாக ஸ்ட்ரக்சராக உருவாகிருக்குது. அவங்களுடைய கனவு இந்து ராஷ்டிராங்கிறது, அது தமிழ்நாட்டுக்கு ஒவ்வாத கருத்து, அதை நான் ஏற்கலை. இப்போ சனாதனம்னா பிறப்பின் அடிப்படையில் என்று பேசுவது தான் சனாதனம். பிறப்பால் நீங்கள் மேலே நான் கீழேன்னு சொன்னால் நான் ஒரு சனாதனவாதின்னு அர்த்தம், நான் ஒரு சங்கின்னு அர்த்தம். கரெக்டா? ஓகே. பிறப்பின் அடிப்படையில் தானே நீங்கள் வந்து முதலமைச்சர் ஆகுறீங்க. கேட்ட என்ன சொல்கிறீங்க? மக்கள் தேர்வு பண்ணாங்க, மக்கள் ஓட்டு போட்டாங்கன்றாங்க. மக்கள் தேர்வு உங்களை அனுப்புனது யாரு? 2019 கட்சியில் பதவிக்கு வந்த நீங்கள் 2024ஆம் ஆண்டு 5ஆம் ஆண்டு எப்படி நீங்கள் டெபுட்டி சிஎம்மாக மாற முடியுது? தமிழ்நாட்டுக்கு எப்படி மாற முடியுது? வித்தின் 6 இயர்ஸ். இப்போ நான் போய் திமுகவில் சேர்றேன், 6 வருஷத்தில் நான் ஆகிடுவீங்களா? நீங்கள் போய் சேர்றீங்க, ஆக முடியுமா உங்களால்? அக்கா கனிமொழியாவிலே ஆக முடியல, உங்களால் ஆக முடியுமா? அதை மக்கள் அந்த முடிவுகளை மக்கள் ஏற்றுக்கிறாங்கன்னு தானே சொல்கிறாங்க. மக்கள் எங்கே ஏற்றுக்கிறாங்க? யார் சொன்னால் உதயநிதி வந்தால் நாங்கள் ஏற்றுக்குறோங்க, உதயநிதி தாங்க கண்டிப்பாக தமிழ் டெபுட்டி சிஎம் ஆகணும், இல்லைன்னா நான் ஏற்றுக்க பிடிஆர் வந்து ஏற்றுக்க மாட்டாங்கன்னு சொன்னாங்களா? அவர் வந்து பிடிஆர் பரளிவேல் தியாகராஜன் முதலமைச்சராவோ துணை முதலமைச்சராவோ ஆனால் நாங்கள் ஏற்க மாட்டோம்னு மக்கள் பேசினானா? மக்கள் கருத்தெல்லாம் கிடையாது. நீங்கள் பின்பற்றுவது ஒரு நவீன சனாதனம். பெரியார் சொன்ன, பேரறிஞர் அண்ணா பெருந்தகை சொன்ன பாட்டாளி வர்க்க திராவிடத்தை கைவிட்டு விட்டு முதலாளித்துவ திராவிடத்தை கையெடுத்து செய்து கொண்டிருக்கக்கூடிய திமுகவுக்கு, இன்றைய திமுகவுக்கு பாட்டாளி மக்களை பத்தி கவலை கிடையாது. இன்னைக்கு உங்க பிரச்சனை என்ன? எடப்பாடி பழனிசாமி, விஜய், இவங்க 2 பேரும் ஒரு பெரிய பிரச்சனையா உங்களுக்கு இருக்கிறாங்க. ஐயா முதலமைச்சர் துணை முதலமைச்சர் சொல்றாங்க, காரை பார்த்தாலும் காலை பார்த்தாலும் அவர் தான் ஞாபகத்துக்கு வராங்க. ஒரு அசிங்கமான ஒரு மொழி நடை இல்லையா அது? அடிமை அப்படின்னு கூட சொல்றாங்க. இப்ப என்ன பிரச்சனைனா இதே மாதிரி அவங்க பதிலுக்கு பேசுறாங்கன்னா ரொம்ப கொச்சையா இருக்கும். அது ரொம்ப கொச்சையா, அது ரொம்ப அநாகரிகமா இருக்கும். அவங்க வேற யாராவது ஒரு பேரை சொல்லி, வேற யாராவது ஒரு பொருளை சொல்லி, இதை பார்த்தா எனக்கு உதயநிதி ஞாபகம் தான் வருதுன்னு சொன்னாங்கன்னா அது ஒரு நாகரிகமான அரசியலா இருக்குமா? நான் கேட்கறேன். இருக்காது. எனக்கு கார் ரேஸ்னால அவர் தான் ஞாபகத்துக்கு வராருன்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க? நல்லா இருக்குமா? அது நல்லா இருக்காது. அப்போ அந்த விமர்சனம்ங்கிறத அவர் தவிர்த்து விட்டு நேர்மறையா விமர்சனம் வைங்கன்ற அவர் சொல்றாரு. கோதுமை இன்னும் போய் ரேஷன் கடையில் போய் ரீச் ஆகலையா, நெல்லு போய் மக்களுக்கு போய் ரீச் ஆகலையாங்கிறாரு. அதை பத்தி பேசுங்க, பதில் சொல்லுங்க. வெள்ளை அறிக்கை கேட்டால் A4 ஷீட் காமிச்சிட்டு இதான் வெள்ளை அறிக்கைன்னு சொல்ற அளவுக்கு கிரிஞ்சா இருக்காதீங்கன்ற. நாளைக்கு தான் சிரிப்பு வரும். அந்த அளவுக்கு கிரிஞ்சா இருக்காங்க. அது ஏன்னு தெரியல. அப்போ அந்த காமெடிலாம் விட்டுட்டு பேசணும். இப்போ விஜய் சொல்றீங்களா? ரைட்டு. ஏன் அது கூட விஜய் சொல்றீங்கன்னா, விஜய் வந்து ஒரு எக்ஸிபிஷனை காமிச்சு வெற்று அட்டைகள் தான், காத்து அடிச்சா சும்மா தட்டு தட்டினால கீழே விழுந்துடும்ன்றீங்க. அதெல்லாம் ரைட்டு. நீங்க எப்படி இருக்கிறீங்கன்னு தெரியலையே. நீங்க எப்படி இருக்கிறீங்க? சரி, நீங்க உண்மையிலேயே கொள்கை குன்றுதானா?
சரி வாங்க தமிழ்நாட்டு கோயிலுக்கு நீங்களும் வாங்க, நானும் வாங்க, போவோம். உங்கள் நகரம் ஊடகத்தை வந்து கேமரா எடுத்துகிட்டு வாங்க. எல்லா கோயில்களையும் தமிழில் வழிபாடு நடக்குதா, சமஸ்கிருத வழிபாடு நடக்குதா, நம்ம செக் பண்ணி பார்த்துருவோமா? திராவிட மாடல் ஆட்சியின் சாதனை நீங்கள் என்ன சொல்லணும்? 75 ஆண்டுகள் ஆடிச்சா திமுக தொடங்கி தமிழ்நாட்டு கோயிலில் எல்லா இடத்துலையும் தமிழில் மட்டும்தான் வழிபாடு நடக்குதுன்னு நீங்கள் உருவாக்கி இருந்தீங்கன்னா நான் திமுக சேர்ந்துருப்பேங்க, கட்டாயம் சேர்ந்துருப்பேன். தமிழ்ல தான் எல்லாரும் வழிபாடு நடக்குதுன்னு சொல்லி காமிச்சிருங்க பார்ப்போம். நீங்க அப்படி நடக்குதா? ஆனா தமிழ் மொழி இனம் அதை வந்து காப்பதுதான் எங்களுடைய முதல் அப்படின்னு சொல்லி பேசுவாங்க, ஆனா செய்ய மாட்டாங்க. அப்படின்னு பேசுவாங்க, செய்ய மாட்டாங்க. சேகர் பாபு என்பவர் ஒரு பச்சை தமிழன், உள்ளுக்குள்ள சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறாரு. தமிழக வாழ் உரிமை கட்சியின் தலைவர் அண்ணன் வேலுமுருகன் அவர்கள் உள்ள சொல்றாங்க, ஏங்க தமிழ்ல பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு கேட்டாயோ, நீ ஒருத்தர் தான் தமிழ் திரும்ப சொல்ல உட்காரியா கம்முன்னு அப்படின்னு அவர் அதட்டுறாரு. அதை நான் சொல்லல, அந்த வேலுமுருகனே பதிவு பண்றாரு பிரஸ் மீட்ல. இதை நான் பல இடத்துல பேசியிருக்கேன், திரும்பவும் சொல்றேன். ஏன் சொல்றேன்னா, இவருடைய உண்மையான முகமூடியை நம்ம அழுத்து காமிக்கணும், தோல்விச்சு காமிக்கணும். சமஸ்கிருதத்திலும் மந்திரம் ஓதப்படும். சமஸ்கிருதத்தை தேவைன்னு நினைக்கிறவன் அல்லது சமஸ்கிருதம் புரியிற ஆளுங்க அது இருந்தீங்கன்னா இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி பேசுங்கன்னா அதில் ஒரு நியாயம் இருக்குமா? எப்படி? சமஸ்கிருதம் புரிகிறவங்க, சமஸ்கிருதத்தை விரும்புகிறவங்க, நீ கடவுள்கிட்ட சமஸ்கிருதத்தில் பேசணும் விரும்பினா இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி பேசிக்க, வெளியில் போர்டை போட்டு விட்டுரு. யார் யாருக்கெல்லாம் சமஸ்கிருதம் தமிழ்நாட்டில் தெரியுமோ, எத்தனை கோடி மக்களுக்கு தெரியுமோ அத்தனை கோடி மக்கள் ஃபோன் பண்ணி பேசட்டும். ஓகேவா? உங்களுக்கு தமிழ் தெரியுமா? இவருக்கு தமிழ் தெரியும், எனக்கு தமிழ் தெரியும். நம்மளாம் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க, தமிழர்கள் தான் நம்ம. நான் நேராக உள்ளே போனோம், தமிழில் தான் வழிபாடு நடக்கணும், தமிழில் தான் வழிபாடு நடக்கணும். தேவைப்படுறவ சமஸ்கிருதத்தில் போய் வெளியில் ஃபோன் பண்ணி கூப்பிட்டுக்குன்னா அது நியாயம். அது திராவிட மாடல், அதுதான் திராவிட மாடல். நீங்க என்ன பண்றீங்க? இரட்டை வேடம், இதுக்கு என்ன ரீசன் இருக்கும்? இல்ல, இவருதான், இதுலதான் நீங்க இதெல்லாம் கவனிக்கணும். Because of this only MK Stalin is more dangerous than கருணாநிதி. இதுக்கு தான் நீங்க பொருத்தி பார்க்கணும். கருணாநிதி அவர்களாவது வெளிப்படையாக ஒப்புக்கொள்வார், இது முடியும், இது முடியாது, இதுதான் உண்மை, இதுதான் பொய்னு தெரிஞ்சிடும். இங்க அது தெரியாது, உங்களால பகுப்பாய்வே செய்ய முடியாது. தமிழ்நாட்டுக்குள்ள வழிபாட்டு மொழியா, பண்பாட்டு மொழியா, வழக்காட்டு மொழியா தமிழ் இல்லை, தமிழை உருவாக்குறேன்னு சொன்னீங்களே, எங்கன்னு கேட்டா தெரியலங்கிறான். கேட்டா அன்னை தமிழில் அர்ச்சனைன்னு சேகர் பாபுவை வச்சு துர்காசனை வச்சு ஒரு போட்டோவை போட்டு விட்டு முடிச்சிடுறான். அன்னை தமிழ் அர்ச்சனைன்னு அவங்க வீட்டுக்குள்ளே சமஸ்கிருதத்தெல்லாம் ஓ மண்டக மண்டக ராரக ராரகன்னு பாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க அவங்க வீட்டுக்குள்ளேயே. இப்போ பிரச்சனை என்ன தெரியுங்களா? இவங்க பண்ணக்கூடிய விளம்பரத்தாலையும் இவங்க கையில் இருக்கக்கூடிய அசுர பலத்தில் இருக்கக்கூடிய ஊடகத்தாலையும் அறிவை வைத்து விபச்சாரம் செய்யக்கூடிய போலி அறிவாளுமைகளாலேயும் இந்த அரசாங்கத்தை கட்டி காப்பாற்றிக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே விஜய் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அட்டை படமாக இருந்தாருன்னா இவங்க பக்கத்தில் இருக்கிற இன்னொரு பழைய அட்டை படம், அவ்வளோதான். பழைய அட்டை படம், ஒரு ஊதப்பட்டு கூட ஒரு வெற்று பலூன். இவங்க தத்துவம் இல்லாதனால, கொள்கை இல்லாதனால பயப்படுறாங்க. உங்கள் தத்துவம் உண்மையிலேயே நீங்கள் வந்து அதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறீங்க, நீங்கள் சரியாக வேலை பார்த்துருந்தீங்கன்னா இன்னைக்கு விஜய் பின்னாடி எத்தனை பேர் போவானா? அதுதான் விஜய் பின்னாடி போறதே உங்கள் தத்துவத்தின் தோல்வி சார். விஜய் வந்து படம் காட்டுறதுக்காக பின்னாடி போல. விஜய் செல்ஃபி எடுக்கலாம் வாங்க நான் கூப்பிடுறாரு, கட்சி ஆரம்பிச்சா நான் திமுக தோக்கடிக்க போறேன்னு கூப்பிடுறாரு, போய் நிக்கிறானே. அப்போ கூட கொள்கை இல்லை, கோட்பாடுல ஒரு மண்ணு இல்லைன்னு போய் நிக்கிறான். ஏன் போய் நிக்கிறான்? அவ்வளவு கூட்டத்துல டிஎம்கே ஆள்களும் இருப்பாங்க. ஏமா போய் நிக்கிறான்? உங்கள்கிட்ட இருந்து நான், அதாவது நீங்க ஒரு அமைப்பு வச்சிருக்கீங்க, ஒரு கட்சி வச்சிருக்கிறீங்க. நான் ரொம்ப நாளா உங்க அமைப்புல கட்சியில தான் இருந்தேன். திடீர்னு ஒருத்தர் வந்தாரு, நான் போயிட்டேன்னா நீங்க என்ன சரியா வழி நடத்துறேன்னு அர்த்தம். நீங்க எனக்கு சரியான ஒரு கொள்கையோ கோட்பாட்டையோ எனக்கு கற்பிக்கலன்னு அர்த்தம். அதான் நாங்க போய் நிக்கிறோம். அதான் நாங்க போய் நிக்கிறாங்க. யங்ஸ்டர்ஸ் ஏன் உங்களை விட்டு போறான்? பெண்கள் ஏன் உங்களை விட்டு போறாங்க? பெண்களுக்கான ரெப்ரசன்ட் நீங்க என்ன கொடுத்துருக்கீங்க? கனிமொழியும் அவங்கள இன்னும் ஜெகதீசன் ஒருத்தவங்க ஒரு அம்மா இருக்காங்க, அவங்களாம் தான் எத்தனை பேருக்கு கொடுத்துருக்கிறீங்க நீங்க? தலித்துகள் ஏன் உங்களை நம்ப மாட்டேங்கிறாங்க? சிறுபான்மையினரே உங்களை இன்னும் நம்பல முழுசா என்ன கேட்டீங்கன்னா. கட்சிகள் நம்புது, மக்கள் நம்புறாங்க, அதில் மக்களுக்கு வேற வழியில ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க. அது வேற, அதுவும் நம்ம நடக்குமான்னு தெரியாது. அப்போ இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. நீங்க பவள விழாவில், முற்போக்கு திருவிழாவில் நீங்க என்னதான் பேசினாலும் நீங்களும் 4 A4 ஷீட்டை தான் பார்த்து படிக்கிறீங்க, விஜயும் அதுதான் படிக்கிறாரு. 2 பேருக்கும் பெரிய வேறுபாடெல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்போ வேற வழி இல்லை, பதற்றப்படுறீங்க.
எடப்பாடியை சொன்ன விஷயத்தை எவ்வளோ வச்சு திரும்பி பேசியிருக்கலாம். பொய் சொல்கிறாருன்னு சொல்லலாம், பிஜேபியோட அலையன்ஸ் வச்சிட்டாரு, எதை வேணா சொல்லு. ஆனால் தனி மனித ரீதியாக ஒருத்தர் அசிங்கப்படுத்துகிற மாதிரி பேசுறது அப்போல்லாம் பண்ணீங்கன்னா உங்களுடைய ஸ்டேச்சர் அவ்வளோதான். இன்னொன்று, திமுகவோட ப்ளீடே, ரத்தம், டிஎன்ஏ அதுதான். அசிங்கமாக பேசுகிறோம், நான் பேச விட்டு அழகு பார்க்குறது, கெட்ட வார்த்தையில் பேசுறது, கொச்சையாக பேசுறது, டபுள் மீனிங்கில் பேசுறது, இதெல்லாம் அவன் ரசிக்கிறான். அவரும் பேசுகிறாங்க, கட்சிக்காரங்களும் பேசுறாங்க. நிறைய ஸ்கீம்ஸை தான் வந்து முன்னிறுத்துறாங்க. அன்பு சோலைன்னு கூட இப்போ இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன் எல்லாம் இதெல்லாம் ஆரம்பிக்கிறாங்கன்னா, ஆனா விளம்பர மாடல் அரசுன்னு சொல்லி அதாம்மா சொல்றேன். உங்களுக்கு விளம்பரம் பண்றதுக்கு ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப விளம்பரம் பண்ண முடியாது. இப்போ உங்களுடன் ஸ்டாலின் திரும்ப திரும்ப பேசினா உங்களுக்கு கோவம் வருமா வராதா? என்னங்க அதான் சொல்லிட்டீங்களேங்க. அப்ப இருங்க, அடுத்த ஒன்று இருக்கு, புதுமை பெண் திட்டம் இருங்க, அதுக்கு அடுத்து தமிழ் புதல்வன் ஒன்று இருக்கு, இருங்க அடுத்து இன்னொன்று இருக்கு, அன்பு சோலை ஒன்று இருக்கு. எல்லாம் உருவாக்க வேண்டியதுதான். சும்மா தானங்க, பேர் தான் வைப்போம், சோறுலாம் வைக்க மாட்டோம். பேர் வைப்போம், சோறு வைக்க மாட்டோம். முதியவர்களுக்கு இன்னைக்கு நீங்கள் இந்த மாதிரி அன்பு சோலையை உருவாக்கணும்னு உங்களுக்கு எப்படி இந்த 6 மாதத்துல தான் தோணுமா? ஏன் இந்த 4 வருஷத்துல வைக்கக்கூடாதா? 4 வருஷமா முதியவர்கள் கஷ்டப்பட்டது இப்போ தான் உணர்றீங்களா? சும்மா இந்த கதையெல்லாம் யார்கிட்ட விடுறீங்க? எதுக்காக திறக்குறீங்க, யாருக்காக திறக்குறீங்க, ஏன் எப்போ திறக்குறீங்க எல்லாருக்குமே மக்களுக்கு தெரியும். மக்களுக்கு தெரியாமல் ஒன்றும் இல்லை. இந்த 5 திருத்த வச்சு நீங்கள் ஓட்டு வாங்கலான்னு பார்க்குறீங்க. மக்களுக்கு அதை தாண்டி பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனைக்கு தீர்வு மக்களுக்கு கிடைக்கல. தீர்வு கொடுக்குற ஆட்சி அடுத்த 6 மாதமாவது இருங்கன்னு தான் நான் அவங்களை கை கூப்பி கேட்க முடியும். ஏன்னா நான் எனக்கும் நீங்கள் தான் முதலமைச்சர், உங்களுக்கும் அவர் தான் முதலமைச்சர். நம்ம அவர்கிட்ட தான் கேட்க முடியும். கேட்போம், ஐயா அடுத்த 6 மாதமாவது மக்களுக்கு தேவையானதை பண்ணுங்கன்னு கேட்குறோம். கொடுக்குறாங்கன்னு பார்ப்போம். மிக்க நன்றி உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும். மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசலாம். நன்றி. நன்றி.